Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா NEET 2026 textbook, that is NCERT textbook இருக்கு இல்லையா, பர்டிகுலரா பிசிக்ஸ்ல they deleted so many topics. எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நம்ம NEET 2026க்கு படிக்க வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். Because many of you are using old NCERT textbook. நீங்க உங்க சீனியர்ஸ் சேந்தோ, நெய்பர்ஸ் சேந்தோ, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேந்தோ வாங்கியிருப்பீங்க. For those you don't want to waste your time on the deleted portions. And listen பசங்களா, NTA will set NEET questions based on new NCERT textbook, okay? So all of you have to follow the new NCERT textbook. And also last video le nama detail what are the deleted portions in biology. Class 11 biology la enna portions la delete pannirukanga, and then class 12 biology la enna portions la delete pannirukangaன்றத டீடைலா பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா மறக்காம அந்த வீடியோவை நம்ம சேனல்ல போய் பாத்துருங்க. So without wasting any time, first we will see what are the deleted portions in class 11 physics. Class 11 physics la there were 15 chapters in old NCERT, but இப்போ only 14 chapters தான் இருக்கு. ஒரு சாப்டரை கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. அது என்ன சாப்டர் அப்படினு பார்த்தோம்னா, that is the physical world. physical world அப்படிங்கற சாப்டரை கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. So இந்த சாப்டர்ல இருந்து எந்த ஒரு டாபிக்ஸும் they don't ask questions for NEET 2026, okay? next chapter என்ன அப்படினு பார்த்தோம்னா, that is units and measurements. units and measurements இந்த சாப்டர் வந்துட்டு ஓல்ட் NCERT டெக்ஸ்ட்புக்ல செகண்ட் சாப்டரா இருந்தது. பட் பிசிக்கல் வேர்ல்ட் சாப்டர் தான் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க இல்லையா? சோ யூனிட் அண்ட் மெஷர்மென்ட் இஸ் a first சாப்டர். இந்த சாப்டர்ல என்னென்ன டாபிக்லாம் டெலீட் பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா, first one is measurement of length. measurement of lengthக்கு அண்டர்ல வரக்கூடிய சப் டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி measurement of mass and measurement of time. length, mass, time இதோட மூணு மெஷர்மென்ட்டையுமே கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. and then accuracy, precision of instruments, and then errors in measurement. இதுல வரக்கூடிய சப் டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா எரர்ஸ் எல்லாத்தையுமே ஓல்ட் NCERT டெக்ஸ்ட்புக்ல இருந்து டெலீட் பண்ணிட்டாங்க பசங்களா. பட் மேம் இங்க சாப்டர் 1 ன்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க, பட் இங்க 2.3, 2.4, 2.5, 2.6 ன்னு கொடுத்திருக்கீங்களேன்னு கேட்டிங்கன்னா, old NCERT textbookல this is second chapter, right? already first chapter physical world தான delete பண்ணிட்டாங்க. so நீங்க old NCERT textbookல ஈஸியா இந்த deleted topicsலாம் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்றதுக்காக தான் சப் டாபிக்கோட மென்ஷன் பண்ணிருக்கேன். so நீங்க ஃபைண்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். so these are the deleted topics in first unit and measurementsல இந்த டாபிக்லாம் delete பண்ணிட்டாங்க. suppose if any deleted or extra topics apart from NCERT textbook, NCERT textbook old NCERT இருந்து delete பண்ண டாபிக்கோ ஆர் எக்ஸ்ட்ரா டாபிக்கோ NEET 2026 physics ஓட சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, I will definitely take class on that topic, okay? so don't need to worry பசங்களா. இன்னும் NEET 2026க்கான சிலபஸ் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த deleted topicsோ எக்ஸ்ட்ரா டாபிக்ஸோ ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, I will definitely make a video on that too. நெக்ஸ்ட் என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, that is second chapter, motion in a straight line. இந்த சாப்டர்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் delete பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொசிஷன், பாத் லென்த் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த மூணு டாபிக்கையும் கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. ஸோ பொசிஷன் டைம் கிராஃப்லாம் வரும் இல்லையா, ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட், யூனிஃபார்ம் மோஷன், கார், இந்த பொசிஷன் டைம் கிராஃப் எதுவுமே வந்துட்டு நியூ NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்காது. ஸோ இது எல்லாமே delete பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஆவரேஜ் ஸ்பீட்லாம் இருக்கும் இல்லையா, கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. and then relative velocity, relative velocityக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாலாம் படிச்சிருப்போமே, VAB is equal to VA minus VB, VBA is equal to VB minus VA. இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. ஸோ நியூ NCERT டெக்ஸ்ட் புக்ஸ்ல இது எதுவுமே இருக்காது. and then தேர்ட் சாப்டர்ல என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் delete பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மோஷன் இன் அ பிளேன்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 2 டைமென்ஷன், இந்த டாபிக்கையும் கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டாபிக்கையும் நீங்க உங்க ஓல்டு NCERT டெக்ஸ்ட் புக்ல நோட் பண்ணிக்கோங்க. this is a deleted portion, okay? and then chapter 4ல என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, work, energy and powerல various forms of energy and the law of conservation of energy, heat, chemical energy, electrical energy, nuclear energyலாம் வரும் இல்லையா, அந்த all forms of energy எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. and then 6th chapter என்னன்னு பார்த்தோம்னா, system of particles and the rotational motion. இந்த சாப்டர்ல என்னென்ன டாபிக்ஸ் delete பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
தியரம் ஆஃப் பெர்பெண்டிகுலர் அண்ட் parallel axis. பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸும் நீங்கள் தியரம் படிக்க தேவையில்லை, அண்ட் தென் parallel axisோட தியரமும் படிக்க தேவையில்லை, அண்ட் தென் ரோலிங் மோஷன் அந்த சாப்டரோட எண்ணில் இருக்கும் இல்லையா, அந்த ரோலிங் மோஷன் அண்ட் அதில் இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் இண்டெக்ஸ் பேஜில் நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஆர் தனியாக இதை ஒரு நோட் புக்கில் எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, ஆர் யூ கேன் ஆல்சோ டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இதையும் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டாப்பிக்கையும் ஓல்டு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்லேருந்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை எப்படி மேம் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்சிஆர்டி அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதிலே சாஃப்ட் காப்பி தட் இஸ் பிடிஎஃபாக ஃப்ரீ பிடிஎஃபாக நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேயே இந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் நமக்கு என்னென்ன டெக்ஸ்ட் புக்லாம் வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணி போஸ்டலில் நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ எப்படி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலாம் இல்லை போஸ்டல் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். அண்ட் தென் 7th சாப்டர் கிராவிடேஷன் இருக்கு இல்லையா, இந்த சாப்டரோட எண்டில் வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2 டாபிக் இருக்கும். ஒன் இஸ் ஜியோஸ்டேஷனரி அண்ட் போலார் சேட்டிலைட்ஸ் அண்ட் தென் வெயிட்லெஸ்னஸ். இந்த 2 சப் டாபிக்கையும் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. இது கிராவிடேஷன் சாப்டரோட எண்டில் இருக்கும். ஸோ கிராவிடேஷன் சாப்டரில் இந்த 2 டாபிக்ஸையும் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் 8th சாப்டர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் என்னென்ன டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் சாலிட்ஸ் 9.2 எலாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் சாலிட்ஸ் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் பால் மாடல் எக்ஸாம்பிள்லாம் இருக்கும் இல்லையா, ஓல்டு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் வச்சிருக்கவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஸோ இதிலெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டர்ஸாக இருப்பீங்க அண்ட் ஆல்சோ நிறைய பசங்க உங்க சீனியர்ஸ் சேர்ந்து புக்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஃபார் நீட் 2026 as well as நீட் 2027க்கு. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷன்ஸ் தெரியாம இதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது எல்லாமே டெலிட்டட் போர்ஷன்ஸ் தான். அண்ட் தென் இதே சாப்டர்ல 9.6ல எலாஸ்டிக் மாடுலை இருக்கும். இந்த எலாஸ்டிக் மாடுலைக்கு அண்டர்ல 4 சப் டாபிக் இருக்கும். ஒன் இஸ் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் தென் டிட்டர்மினேஷன் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அ மெட்டீரியல் ஆஃப் அ ஒயர் அண்ட் தென் ஷியர்ஸ் மாடுலஸ் இருக்கும், பல்க் மாடுலஸ் இருக்கும். இந்த 4 சப் டாபிக்ல ஒரே ஒரு சப் டாபிக் தட் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் யங் மாடுலஸ் ஆஃப் அ மெட்டீரியல் ஆஃப் அ ஒயர். இந்த டாபிக்கை மட்டும் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய யங்ஸ் மாடுலஸ் இருக்கு, ஷியர்ஸ் மாடுலஸ் இருக்கு, பல்க் மாடுலஸ். இது மூணுமே நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்லயே இருக்கும். பட் ஓல்டு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருந்து இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் யங் மாடுலஸ் டாபிக்கை மட்டும் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தோம்னா, சாப்டர் 9 மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சாப்டர்ல பெர்னோலிஸ் பிரின்சிபல் இருக்கும். 10.4ல பெர்னோலிஸ் பிரின்சிபல்ல 4 சப் டாபிக்ஸ் இருக்கும். ஒன்று டார்சிலிஸ் லா அண்ட் தென் வென்ச்சுரி மீட்டர் அண்ட் தென் பிளட் ஃப்ளோ அண்ட் ஹார்ட் அட்டாக் அண்ட் தென் டைனமிக் லிஃப்ட். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா நான் என்ன சாப்டர்ல என்ன சொல்றேன்ட்டு? ஸோ பெர்னோலிஸ் பிரின்சிபல்ல இந்த 4 டாபிக் இருக்கும். இந்த 4 சப் டாபிக்ல வென்ச்சுரி மீட்டர் அண்ட் தென் பிளட் ஃப்ளோ அண்ட் ஹார்ட் அட்டாக் இந்த 2 டாபிக்கை மட்டும் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய டார்சிலிஸ் லா அண்ட் தென் டைனமிக் லிஃப்ட் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். ஸோ இந்த வென்ச்சுரி மீட்டர் பிளட் ஃப்ளோ அண்ட் ஹார்ட் அட்டாக் நீங்க படிக்க தேவையில்ல. அண்ட் தென் இதே சாப்டரோட எண்ட்ல சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு டாபிக் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் டாபிக்ல லாஸ்ட் சப் டாபிக் டிடர்ஜென்ட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டாபிக்கையும் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் சாப்டர் 9. நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தோம்னா, தட் இஸ் சாப்டர் 10 தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ். இந்த சாப்டர்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, ஹீட் டிரான்ஸ்ஃபரோட லாஸ்ட் சப் டாபிக்கான கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை மட்டும் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 டாபிக் அண்டர் ஹீட் டிரான்ஸ்ஃபர், அந்த 4 டாபிக்கும் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். ஒன்லி கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை மட்டும் தான் டெலீட் பண்ணிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தோம்னா, 11th சாப்டர் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுல 2 டாபிக்ஸை கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. என்னென்ன 2 டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் இஸ் ஹீட் இன்ஜின் அண்ட் தென் ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஹீட் பம்ப்ஸ். இந்த 2 டாபிக்கும் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல இருந்து எடுத்துட்டாங்க. திஸ் இஸ் த டெலீட்டட் போர்ஷன் இன் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் சாப்டர் தட் இஸ் சாப்டர் நம்பர் 12 கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த கைனெட்டிக் எனர்ஜில ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி இருக்கும். அந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டியோட லாஸ்ட் சப் டாபிக்கா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் இருக்கும். அந்த சாப்டரோட எண்ட்ல அந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டரை மட்டும் அந்த சாப்டர்ல இருந்து கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அண்டர் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. ஓகே. அண்ட் தென் சாப்டர் நம்பர் 13
இந்த ஆசிலேஷன்ஸ் சாப்டர்ல என்னென்ன டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாப்டரோட எண்டில் வரக்கூடிய லாஸ்ட் 2 டாபிக் டேம்ப்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்கு இல்லையா அந்த டாபிக்கையும் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன்ஸ் அண்ட் ரெசோனன்ஸ் இந்த 2 டாப்பிக்கும் ஆசிலேஷன் சாப்டரோட லாஸ்ட் 2 சப் டாப்பிக்காக இருக்கும். இந்த 2 டாப்பிக்கையும் கம்ப்ளீட்டாக ஆசிலேஷன் சாப்டர்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸோட ஃபைனல் சாப்டர் 14th சாப்டர் வேவ்ஸ் இருக்கு இல்லையா இந்த சாப்டரில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை ஓல்டு என்சிஆர்டிலேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் டாப்ளர் எஃபெக்ட். டாப்ளர் எஃபெக்டில் சோர்ஸ் மூவிங் அப்சர்வர் மூவிங் போத் சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் மூவிங்லாம் படிப்போம் இல்லையா ஸோ அந்த டாப்ளர் எஃபெக்டை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க இன் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். ஓகே ஸோ இது எல்லாமே டெலீட்டட் போர்ஷன்ஸ் இன் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ். இவ்வளோ போர்ஷன்ஸை ஃபிசிக்ஸ்லேருந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஓல்டு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸ் 12 ஃபிசிக்ஸில் என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்கன்னு சாப்டர் வைஸ் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன தட் இஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இந்த சாப்டரில் பர்டிகுலராக என்னென்ன டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கு இல்லையா இந்த டாப்பிக்கில் பர்டிகுலராக ஆக்டிவிட்டி வித் பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அந்த பேப்பர் ஸ்ட்ரிப் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் தென் மேக்கிங் எலக்ட்ரோஸ்கோப் இந்த டாப்பிக்கை மட்டும் பர்டிகுலராக எலக்ட்ரிக் சார்ஜில் டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் இருக்கு இல்லையா இதுலயும் ஒன்லி எர்த்திங் கான்செப்ட் இருக்கும். அந்த எர்த்திங் கான்செப்டை மட்டும் தான் டெலீட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் தென் கண்டக்டர்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் டாபிக் இருக்கு. அண்ட் தென் சார்ஜிங் பை இண்டக்ஷன் இந்த டாபிக்கை கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ சார்ஜிங் பை இண்டக்ஷன் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்காது. ஸோ திஸ் இஸ் அபவுட் சாப்டர் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இந்த 3 டாபிக்ஸ்ல இருந்து தான் டெலீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு இல்லையா இந்த சாப்டர்ல எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர்ல ஒன்லி டெரிவேஷனை மட்டும் டெலீட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க ஃபார்முலாலாம் இருக்கும் U = ½ Q²/Cலாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஃபார்முலா இருக்கு. இதை எப்படி வந்துச்சு அப்படின்ற டெரிவேஷன் இருக்கும் இல்லையா அந்த டெரிவேஷனை மட்டும் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டெரிவேஷன் நமக்கு தேவை கிடையாது. ஒன்லி இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாப்டர்ல இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான். அண்ட் தென் சாப்டர் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா இந்த சாப்டர்ல ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் இந்த டாபிக் அண்டர்ல வரக்கூடிய டேபிள் 2 டேபிள் இருக்கும். ஒன்னு டேபிள் 3.1 கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் 3.2 இந்த 2 டேபிளையும் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் கார்பன் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டர்ஸ் இந்த 2 டாபிக்மே ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸ்க்கு அண்டரில் வரும். ஸோ இதை அப்படியே கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் சீரீஸ் பேரலல் இருக்கு இல்லையா காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் இருக்கிறதையும் டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் பேரலில் இருக்கிறதையும் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் 3.15ல மீட்டர் பிரிட்ஜ் பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கும் இதையும் ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க மீட்டர் பிரிட்ஜும் சரி பொட்டன்ஷியோமீட்டர் இது ரெண்டுமே இந்த சாப்டரோட எண்டில் வரக்கூடிய டாபிக் லாஸ்ட்ல வரும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில். ஸோ இந்த 2 டாப்பிக்கும் நீங்க நீட் 2026க்கு படிக்கவே வேண்டாம். பிகாஸ் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இந்த 2 டாப்பிக்கும் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் சாப்டர் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் இருக்கு இல்லையா இந்த சாப்டர்ல மோஷன் இன் கம்பைன்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வெலாசிட்டி செலக்டர் சைக்ளோட்ரான்லாம் வரும் இல்லையா இந்த டாபிக்கை கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வெலாசிட்டி செலக்டர் சைக்ளோட்ரான்லாம் படிக்க தேவையில்லை. அண்ட் தென் 4.8க்கு அண்டர்ல சாலினாய்ட்ஸ் அண்ட் டோராய்ட்ஸ் இருக்கும். சாலினாய்ட்ஸ் வந்துட்டு நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ஓல்டு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல எப்படி இருக்கும்னா சாலினாய்ட்ஸ் அண்ட் டோராய்ட்ஸ் இருக்கும். இதுல இருக்க டோராய்ட்ஸை மட்டும் டெலீட் பண்ணிட்டாங்க. சாலினாய்ட்ஸ் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ஸோ சாலினாய்ட்ஸை நீங்க நீட் 2026 as well as நீட் 2027க்கு படிக்கணும். இந்த டோராய்ட்ஸ் மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே அண்ட் ஆல்சோ இதே சாப்டர்ல டார்க் ஆன் கரண்ட் லூப் மேக்னெட்டிக் டைபோல் இருக்கு இல்லையா இதுக்கு அண்டர்ல வரக்கூடிய தேர்ட் சப் டாபிக் தட் இஸ் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் அ ரிவால்விங் எலக்ட்ரான் இந்த சப் டாபிக்கை மட்டும் ஓல்டு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் இன் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். ஸோ இதையும் நீங்க ஸ்கிப் பண்ற போர்ஷன்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. அண்ட் தென் தி 5th சாப்டர் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் இந்த சாப்டர்லயும் நிறைய போர்ஷன்ஸ் டெலீட் பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார் மேக்னெட் ஆஸ் a equivalent solenoid இந்த டாபிக் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். பட் ஏன் மேம் டெலீட்டட் போர்ஷன்ல கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதுல பர்டிகுலரா டெரிவேஷனை மட்டும்
மட்டும் delete பண்ணிருக்காங்க பசங்களா. ஸோ ஃபைனல் ஃபார்முலா இருக்கும். ஃபைனல் ஃபார்முலா என்ன இருக்கும்? B is equal to mu naught by 4 pi and then 2m divided by r cube இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலா இருக்கும். பட் இது எப்படி வந்தது அப்படின்ற டெரிவேஷன் இருக்கு இல்லையா, அந்த டெரிவேஷனை மட்டும் delete பண்ணிட்டாங்க இன் நியூ NCERT டெக்ஸ்ட் புக். அண்ட் தென் த டைபோல் என்ன யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இதுலயும் டெரிவேஷனை மட்டும் delete பண்ணிட்டாங்க. இதுலயும் டெரிவேஷன் கிடையாது. ஸோ இதுல இருக்கக்கூடிய டெரிவேஷனையும் நீங்க பார்க்க தேவையில்ல. இதுல ஃபார்முலா ஃபைனலா வரும் இல்லையா, um is equal to m into b. இந்த b ஓட வேல்யூக்கான டெரிவேஷன் இருக்கு இல்லையா, இனர்ஷியா ஃபார்முலா 4 pi ஸ்கொயர் இனர்ஷியா டிவைடட் பை mt ஸ்கொயர். ஸோ அந்த b ஓட வேல்யூ டெரிவேஷனை மட்டும் நியூ NCERT டெக்ஸ்ட் புக்ல delete பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ஃபைனல் ஃபார்முலா நியூ NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக்லயும் நீங்க டெரிவேஷன் மட்டும் பார்க்க தேவையில்ல. பட் இந்த ரெண்டு டாபிக்மே நியூ NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ஓகே. அண்ட் தென் எர்த் மேக்னெட்டிசம் இருக்கு இல்லையா, அதுக்கு அண்டர்ல வரக்கூடிய மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அண்ட் தென் டிப், இந்த டாபிக்கையும் கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க இன் நியூ NCERT டெக்ஸ்ட் புக். அண்ட் தென் பாராமேக்னெட்டிசம் அண்ட் தென் ஃபெர்ரோமேக்னெட்டிசம், இந்த ரெண்டு டாபிக்லயும் பர்டிகுலரா கியூரிஸ் லாவை மட்டும் delete பண்ணிட்டாங்க. பாராமேக்னெட்டிசம்ல கியூரிஸ் லா வந்து நியூ NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்காது. ஸோ கியூரிஸ் லாவை நீங்க நீட் 2026க்கு பார்க்க தேவையில்ல. அண்ட் தென் ஃபெர்ரோமேக்னெட்டிசம் இருக்கு இல்லையா, ஃபெர்ரோமேக்னெட்டிசம்ல கியூரிஸ் டெம்பரேச்சர் அண்ட் ஹிஸ்டெரிசிஸ், இந்த ரெண்டு டாபிக்கையும் கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ஃபைனலா பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அண்ட் தென் எலக்ட்ரோமேக்னெட்ஸ், இந்த டாபிக்கை கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மேக்னெட்டிசம் அண்ட் தென் மேட்டர். நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தோம்னா, தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல எனர்ஜி கன்சிடரேஷன் குவான்டிடேட்டிவ் ஸ்டடி இருக்குல்ல, இதை கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ எடி கரண்ட்ஸ், இந்த எடி கரண்ட் டாபிக்கையும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர்ல இருந்து கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. ஓகே. அண்ட் தென் 7th சாப்டர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த சாப்டர்ல என்னென்ன delete பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு டயக்ராம் delete பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டு டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்னடைசேஷன் அண்ட் டிமேக்னடைசேஷன் ஆஃப் இண்டக்டர், இந்த ஃபிகரையும் delete பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆஃப் கெபாசிட்டர், இந்த ஃபிகரையும் நியூ NCERT டெக்ஸ்ட் புக்ல இருந்து delete பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஓல்டு NCERT டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்றீங்கன்னா ஃபிகர் 7.7 அண்ட் தென் ஃபிகர் 7.10, இந்த ரெண்டு ஃபிகருமே நியூ NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்காது. ஸோ இதையும் நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் தென் இதே சாப்டர்ல அனலிட்டிக்கல் சொல்யூஷன் ஆஃப் சீரிஸ் LCR சர்க்யூட், இதை கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ரெசோனன்ஸ் டாபிக் இருக்குல்ல, இந்த ரெசோனன்ஸ் டாபிக்ல ஒன்லி ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசோனன்ஸ் மட்டும் delete பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெசோனன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசோனன்ஸை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலா இந்த சாப்டரோட எண்ட்ல LC ஆசிலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த டாபிக்கையும் கம்ப்ளீட்டா நியூ NCERT டெக்ஸ்ட் புக்ல delete பண்ணிட்டாங்க பசங்களா. அண்ட் தென் த 8th சாப்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சாப்டர்ல நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கும். இதுல பர்டிகுலரா ஈத்தர் பத்தி ஒரு கான்செப்ட் இருக்கும் இன் பேஜ் நம்பர் 277. இது வந்து ஓல்டு NCERT டெக்ஸ்ட் புக்கோட பேஜ் நம்பர். ஓகே. ஸோ இந்த ஈத்தர் கான்செப்டை மட்டும் தான் delete பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஆர் ஸ்டில் இன் நியூ NCERT டெக்ஸ்ட் புக். ஸோ இந்த ஈத்தர் நீங்க பேஜ் நம்பருக்கு இந்த பேஜ் நம்பரை ஓல்டு NCERT டெக்ஸ்ட் புக்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த deleted portion in electromagnetic waves. நெக்ஸ்ட் 9th சாப்டர் ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த சாப்டர்ல என்னென்ன delete பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஃப்ராக்ஷன் டாபிக் அண்டர்ல அட்வான்ஸ்டு சன்ரைஸ் அண்ட் டிலேடு சன்செட் இருக்கு இல்லையா, இந்த டாபிக்கை மட்டும் தான் delete பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரிஃப்ராக்ஷன்லாம் நியூ NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ஸோ அட்வான்ஸ்டு சன்ரைஸ் அண்ட் டிலேடு சன்ரைஸ் கான்செப்டை மட்டும் delete பண்ணிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் இதே சாப்டர்ல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இந்த டாபிக் அண்டர்ல 4 சப் டாபிக் இருக்கும். என்னென்ன அந்த 4 சப் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் இஸ் மிராஜ் அண்ட் தென் டைமண்ட் அண்ட் தென் பிரிசம் அண்ட் தென் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் இருக்கும். இந்த 4 சப் டாபிக்ல மிராஜையும் டைமண்டை மட்டும் delete பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிரிசம் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சப் டாபிக் இருக்கு இல்லையா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு அண்டர்ல வரக்கூடியது, இது ரெண்டு மட்டும் கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. ஓகே. அண்ட் தென் இந்த சாப்டர்ல சம் நேச்சுரல் ஃபினாமினன் டியூ டு சன்லைட் இருக்கு இல்லையா, அதுக்கு அண்டர்ல வரக்கூடிய ரெயின்போ, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் இன் நியூ NCERT டெக்ஸ்ட் புக். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் 10th சாப்டர் வேவ் ஆப்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சாப்டர்ல என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் delete பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாப்ளர் எஃபெக்ட்.
டாப்ளர் எஃபெக்டை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் வேவ்ஸ் அண்ட் யங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டாபிக் வந்துட்டு நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். அப்போ என்ன மேம் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி டெரிவேஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபைனல் ஃபார்முலா இருக்கும், ஒன்லி டெரிவேஷன். ஃப்ரிஞ்ச் விட்த் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய டெரிவேஷனை மட்டும் டெலிட் பண்ணிட்டாங்க. ஃபைனல் ஃபார்முலா பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி டிவைடட் பை டி இருக்கும் இல்லையா, இந்த ஃபார்முலாலாம் இருக்கு. ஒன்லி இது எப்படி வந்தது அப்படின்ற டெரிவேஷனை மட்டும் டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் டெரிவேஷன்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் டிஃப்ராக்ஷன் டாபிக் இருக்கு இல்லையா, இந்த டாப்பிக்கில் ஒன்லி குவாலிட்டேட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய குவான்டிடேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்க. And then the resolving power of optical instruments, அந்த டாபிக்கை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் வேலிடிட்டி ஆஃப் ரே ஆப்டிக்ஸையும் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இந்த சாப்டரோட எண்டில் போலரைசேஷன் பை ஸ்கேட்டரிங் அண்ட் தென் போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன், இந்த டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. ஒன்லி இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் வேவ்ஸ் அண்ட் யங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் மட்டும்தான் டெரிவேஷன் மட்டும் டெலீட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே இந்த சாப்டர்லேருந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தோம்னா, தட் இஸ் சாப்டர் நம்பர் 11, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் இருக்கு இல்லையா, இந்த சாப்டரோட எண்டில் லாஸ்ட் 2 டாபிக்ல தான் டெலீட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் தென் டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, இதில் வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டரில் ஒன்லி டெரிவேஷனை மட்டும் தான் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஃபார்முலா டி ப்ரோக்லி வேவ் லென்த் ஆஃப் ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த ஃபார்முலா இருக்கு. பட் அது எப்படி வந்தது அப்படின்ற அதோட டெரிவேஷனை மட்டும் டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், இதையும் இந்த டாபிக்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் தென் ஃபைனல் எக்ஸ்பெரிமெண்ட் டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டாபிக்கும் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் சாப்டர் 11. அண்ட் தென் நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 12 ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ், இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க ஃப்ரம் சாப்டர் 12. அண்ட் தென் போர் மாடல் ஆஃப் அ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த டாபிக்ல ஒன்லி டெரிவேஷனை மட்டும் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய டெரிவேஷன்லாம் நமக்கு தேவை கிடையாது, ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் தென் த லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, இதுலயும் ஒன்லி குவாலிட்டேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை மட்டும் தான் வச்சிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய குவான்டிடேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சாப்டர் 12. நெக்ஸ்ட் சாப்டர் தட் இஸ் நியூக்ளியை சாப்டர் இருக்கு இல்லையா, சாப்டர் நம்பர் 13. இந்த சாப்டர்ல ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு அண்டர்ல 4 சப் டாபிக்ஸ் வரும். என்னென்ன சப் டாபிக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் இஸ் லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே, ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே அண்ட் தென் காமா டிகே. இந்த 4 சப் டாபிக்கையும் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க. பட் பேசிக்கா ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்றத மட்டும் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அண்டர்ல வரக்கூடிய 4 சப் டாபிக்குமே நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்காது. அதே மாதிரி இந்த சாப்டர்ல நியூக்ளியர் எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியர் எனர்ஜிக்கு அண்டர்ல ஃபிஷன் ஒரு டாபிக் இருக்கும் அண்ட் தென் நியூக்ளியர் ரியாக்டர் ஒரு டாபிக் இருக்கும். இந்த நியூக்ளியர் ரியாக்டரை மட்டும் டெலீட் பண்ணிட்டாங்க. பட் நியூக்ளியர் எனர்ஜி அண்ட் தென் ஃபிஷன் இது ரெண்டுமே நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டெலிட்டட் போர்ஷன் இன் 13th சாப்டர் நியூக்ளியஸ். ஓகே, அண்ட் தென் த ஃபைனல் சாப்டர் தட் இஸ் 14th சாப்டர் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சாப்டர்ல இந்த சாப்டரோட எண்டில் லாஸ்ட் 2 டாபிக்கை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. அது என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் இஸ் ஸ்பெஷல் பர்பஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்ஸை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் லாஜிக் கேட்ஸ், லாஜிக் கேட்ஸில் நாட் கேட், ஆர் கேட், அண்ட் கேட், நார் கேட்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த லாஜிக் கேட்ஸையும் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது இந்த சாப்டரோட லாஸ்ட் 2 டாபிக்ஸை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க இன் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். ஓகே, தீஸ் ஆர் த டெலிட்டட் போர்ஷன்ஸ் இன் பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக். பட் நம்ம ஆல்ரெடி பயாலஜி டெக்ஸ்ட் புக்ல என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ மறக்காம அந்த வீடியோவையும் போய் பார்த்துருங்க. சப்போஸ் நீங்கள் 2024-2025 டெக்ஸ்ட் புக் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், இந்த போர்ஷன்ஸ்லாம் இருக்காது. பட் அதுக்கு முன்னாடி இருக்க டெக்ஸ்ட் புக்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த டெலிட்டட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க பசங்களா. பட் மேம் நான் நீட் 2027க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இனிமே தான் நான் டெக்ஸ்ட் புக்ஸே வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெட்டர் யூ பை 2025
2025 to 2026 டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, லேட்டஸ்ட் டெக்ஸ்ட் புக், அதை வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த டெலிட்டட் போர்ஷன்ஸ்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் we will see about what are the deleted portions in chemistry textbook. chemistry textbook class 11th சரி 12th சரி என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் நியூ NCERT டெக்ஸ்ட் புக்கில் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நியூ NCERT டெக்ஸ்ட் புக் எப்படி PDF-ஆ வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக கூகுள்குள்ளே போயிட்டு ncert.nic.in/textbook.php அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆர் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் கமெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ டேரெக்டாக அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ, 11th வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க, 12th வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12th செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் யூ ஹாவ் டு செலக்ட் த சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எந்த சப்ஜெக்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபிசிக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் செலக்ட் புக் டைட்டில்னு இருக்கு இல்லையா, இதில் ஃபிசிக்ஸ் பார்ட் 1 வேணுமா பார்ட் 2 வேணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். பிகாஸ் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்ட் 1 செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் கோ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஃபுல் புக்கும் அப்படியே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 எல்லா சாப்டரும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சாப்டர் தனித்தனி சாப்டர் வேணும்னாலும் அதை ஓப்பன் கொடுத்து டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட் புக்காக வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த கம்ப்ளீட் புக்கை ப்ரெஸ் பண்ணோன்னே டேரெக்டாக அந்த புக் ஃபுல்லாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஒரு NCERT டெக்ஸ்ட் புக்கையும் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஒரு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்து அதோட டைட்டில் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ புக் டவுன்லோட் ஆயிடுச்சா, இதுதான் சாஃப்ட் காப்பி. நம்ம ஃப்ரீயாக NCERT வெப்சைட்லேருந்து சாஃப்ட் காப்பியாக PDF-ஆ டவுன்லோட் பண்ணுறது இப்படி தான் டவுன்லோட் பண்ணும். பட் நம்ம ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு போஸ்டலில் வாங்குவோம் இல்லையா, ஸோ அது எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ncert.books.ncert.government.in/postal அப்படின்ற வெப்சைட்டை டைப் பண்ணிக்கோங்க. ஆர் இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, டைப் அதில் வந்துட்டு செலக்ட் டைப் அப்படின்னு இருக்கும். டெக்ஸ்ட் புக், ஜென்ரல் புக், NCERT ஜோர்னல்ஸ் இருக்கும். அதில் நம்ம டெக்ஸ்ட் புக் வேணும் இல்லையா. அண்ட் தென் மீடியம் என்ன மீடியம்னு செலக்ட் பண்ணணும். செலக்ட் மீடியமில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அண்ட் உருதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் செலக்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் நம்ம என்ன கிளாஸ் வேணும் அப்படின்றத நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். கிளாஸ் 11, கிளாஸ் 12 எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கிளாஸ் 11 அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் 11ல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் நமக்கு வந்துட்டு இப்போ நமக்கு கெமிஸ்ட்ரி வேணுமா, ஃபிசிக்ஸ் வேணுமா, இல்லை பயாலஜி வேணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ கெமிஸ்ட்ரி தான் வேணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி இங்கே இருக்கு இல்லையா 14க்கு நேராக. ஸோ இந்த கெமிஸ்ட்ரியில் எத்தனை காப்பி வேணும், எனக்கு வந்து ஒரே ஒரு காப்பி தான் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு காப்பி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இல்லை நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வாங்க போகிறோம் அப்படின்னா 2 காப்பி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ கார்ட்டில் 1 அப்படின்னு இருக்கா, ஸோ ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி புக் வந்துட்டு உங்கள் புக்கோட கார்ட்டில் ஆட் ஆயிருக்கு. கெமிஸ்ட்ரி பார்ட் 1 11th கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணியிருக்கீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன புக் வேணுமோ ஆட் டு கார்ட் கொடுத்து பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட நேம், மொபைல் நம்பர் அண்ட் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். ஸோ உங்களோட டீட்டெயில்டு அட்ரஸ் டேரெக்டாக கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா புக் வந்து போஸ்டலில் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ NCERT-யோட சாஃப்ட் காப்பி வேணும்னா இப்போ தான் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோமா. ஸோ எந்த மெத்தடில் வேணாலும் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர் போஸ்டலில் ஆர்டர் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்ன வீடியோஸ் வேணும், எந்த டாபிக் ரிலேட்டடாக வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. See you guys on next video. Bye bye.